மார்ச் 1, 2025 தினத்தந்தி செய்திகள். எல்லோரும் ஓர் அணியில் நிற்போம். கிரேட், நல்லாயிருக்கு. எல்லோரும் ஓர் அணியில் நிற்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே உலகம், ஒரே கடவுள். சூப்பர், நல்லா இருக்குது. பஞ்சபூதங்களை ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லியிருக்கலாம். பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லாமல் நாம் இல்லை இல்லையா? ஸோ எல்லோரும் ஓர் அணியில் நிற்போம். தமிழ்நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் எந்த அடக்கு முறையையும் சந்திக்க தயார். பிறந்த நாள் விழா கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சூள் உரை. ஓகே, இதுதான் இந்த திஸ் ஃபோட்டோ. இது பார்த்தீங்களா? இதுதான் அந்த கூட்டம் போல இருக்கிறது. ஓகே, சென்னை கொட்டிவாக்கத்தில் நடைபெற்ற தனது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதையும் கூட்டத்தில் பங்கேற்ற கூட்டணி கட்சி தலைவர்களையும் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூட்டத்தையும் படத்தில் காணலாம். வால் நைஸ். அப்படியே என்னதான் நம்ம தலைவர், தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா எனக்கு பிடிக்காதுன்னா கூட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்பது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ஹாப்பி மேனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மிஸ்டர் ஸ்டாலின். சாரி, உங்கள் முழுமையான பேர் என்னன்னு இங்கே எடுத்து வச்சேன், அதுக்குள்ளே இது ஓடிப்போச்சு. ஓகே, ஸ்டாலின். ஓகே, தமிழ் விக்கிபீடியா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிறப்பு 1 மார்ச் 1953 என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிதஸ். ஓகே, இங்கே இருக்கிறாரு. அதை பற்றி தான் நான் படிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நான் எப்போவுமே கேலண்டர் படிக்கிற ஆள். டெய்லி கேலண்டரில் என்ன இருக்குது பார்த்துருவேன். இது நம்ம என்னது இங்கே பார்த்தீங்களா, இதில் கூட இருக்கும் இந்த கேலண்டர்ஸு. நான் நிறைய விஷயங்கள் கேலண்டர்லேருந்து தான் தினம் எடுத்து படிப்பேன். ஆமாம், டெய்லி நமக்கு அந்த நியூஸ் படிக்காமல் கேலண்டர் பார்க்காம தேதி கிழிக்காமலாம் இருக்க முடியாது. அது உங்களுக்கு அவனுக்கும் கிடையாது அந்த பழக்க வழக்கம்னு எனக்கு தெரியும். நான் நிறைய கடைகளில் பார்ப்பேன் கேலண்டர். ஒரு கேலண்டருக்கு 5 கேலண்டர் இருக்கும், தேதி கிழிக்காமல் வச்சுன்னு இருப்பான். ஏகப்பட்ட டீ கடை, அந்த கடை, இந்த கடை, நொடி கடை, நல்ல கடை, எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டருக்கு 10 கேலண்டர் வச்சுருப்பான். ஆனால் தேதி கிழிச்சு இருக்கவே மாட்டான். நான் பார்ப்பேன், ஏடா தேதி கிழிக்காமல் வச்சுருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன் சொல்லு படிக்காத பசங்க அவங்ககிட்ட போய் கேட்டாயோ இன்றைக்கி தேதியே என்னன்னு தெரியாது, கிழமையும் என்னன்னு தெரியாது, அப்புறம் என்ன மயிருக்கு அதை கிழிக்கணும், அப்புறம் எதுக்குடா மாட்டி வச்சுருக்க? அதில் எங்கள் எச்ச தலைவர்கள் பற்றி எத்தனை பார், இவன் ஒரு தலைவன், அவன் ஒரு தலைவன், அவன் ஒரு கட்சி தலைவன், இவன் பாரு வன்னியர் சங்க தலைவன், இவன் பாரு மாட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு தலைவன், இவன் பாரு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு தலைவன். ஒவ்வொரு காலநிலையும் ஒருத்தன் ஃபோட்டோ போட்டு அந்த கடையில் மாட்டி வச்சுருப்பானுங்க. சரி, அதை ஓட்டுறேன். நம்ம அந்த பைத்தியக்கார பசங்களை பற்றி பேசக்கூடாது, நம்ம இங்கே வந்துடுவோம். சரியா? என்ன போட்டிருக்காங்க அப்படியே பார்ப்போம். ஆமாம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிறப்பு 1 மார்ச் 1953 என்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதியும் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சரும் ஆவார். இவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மகன் ஆவார். ஓகே, சிதஸ். அப்புறம் அப்படியே மேலே போகலாமா? 8வது தமிழக முதலமைச்சர் பதவியில் உள்ளார். பதவியில் 7 மே 2001 அமர்ந்திருப்பார். ஆமாம், இப்போ போல் இருக்கிறது. அது அவரை பார்ப்போம். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், RN ரவி. யார் ஆளுநர்கள்? பன்வாரிலால் புரோஹித், RN ரவி. அப்புறம் முன்னைய அவர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி போலகுது. அதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர். அப்புறம் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகம். இவர் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகம் பதவியில் உள்ளார். பதவியில் 28 ஆகத்துன்னு போட்டிருக்காங்க. ஆகஸ்ட்டை தான் அப்படி போட்டிருக்காங்க போல இருக்குது. தமிழ் அவ்வளோ சூப்பராகனுங்க, பார்ப்பானுங்க. தமிழ் 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 மணி வருதுடா, தண்ணி கொடுக்கடா, தண்ணி கொடுக்கலா. அடப்பா, தமிழ் தெரியலப்பா, ஹிந்தியில் சொல்லணும் போல. அரே கே பனி அப்புறம் சரி, பதவியில் 28 ஆகஸ்ட் 2018 முனைவர் கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவர். பதவியில் 25 மே 2016, 3 மே 2021 டெபுட்டி துரைமுகன். அப்புறம்
முன்னையவர் விஜயகாந்த் அது என்னமோ எழுதி வச்சுருக்காங்கப்பா, நமக்கு ஒன்றும் புரியாதுப்பா. சும்மா உங்களுக்கு படிக்கிற கடகளுக்கு ககான போங்க. அதில் இருந்து இப்படி காட்டுவேன். ஆமாம், இப்படி காட்டிடுவேன். ஏன் சொல்கிறேன், உங்களுக்கு தான் படிக்க தெரியாத படிக்க தெரியாத பயலுங்களுக்கு காட்டில் என்ன காட்டாமல் போனேன் என்ன, அவன் கேட்கவா போகிறான்? அவன் எங்கேயாவது காலங்காத்தாலேயே ஆமாம் டாஸ்மாகில் போய் ஓசிக்கூடி கட்டிங் டம்ளர் இல்லாமல் காசு இல்லாமல் தடவின்னு இருப்பான். ஃபேமஸான மக்கள், தமிழ் மக்களை போய் போய் தப்பு பேசுறியாடாண்டாய. எல்லாம் அதை தமிழ் 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 தமிழ்ன்றிய உன் உடம்புல இருக்கிற முக்காவாசி எது தெரியுமா? நீ கத்திரிய இந்திக்காரன் அவன்களது இல்லை, வெள்ளக்காரன்து. நீ போட்டிருக்க கண்ணாடி, வச்சிருக்கிற பேனா, போகிற ட்ரெயின், போகிற பஸ்ஸு, போகிற கப்பல், போகிற ஃப்ளைட்டு, கட்டியிருக்கிற வாட்சி, போட்டிருக்கிற பேண்ட்டு, சட்டை கிட்ட மொத்தம் உனக்கு தமிழனுக்கு சொந்தமானது வெறும் கோமணம்தான், வேறு ஒரு மயிரும் கிடையாது. ஏதாவது கண்டுபிடிப்பு ஏதாவது இருக்குதாட? ஏதோ கண்டுபிடிப்பு, ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்கியா, ஒரு பெண் பிடிச்சி ஏன்னா எல்லாத்தான் கண்டுபிடிக்க எல்லாத்தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அயோக்கியத்தனத்தையும் அராஜகத்தையும் கட்டு அவிழ்த்து விடுகிற கெட்ட கெட்ட குணங்களையும் அந்த பண்ணையார் காலத்திலிருந்து அப்படி சொல்ல வேணாப்பா, திருவள்ளுவர் காலத்திலிருந்தே. திருவள்ளுவர் எவ்வளோப்பா அன்புன்றாரு, பண்புன்றாரு, பாசன்றாரு, எய்த்தல்ன்றாரு, பெய்த்தல்ன்றாரு, எவ்வளோ கெட்ட கெட்ட கட்ட அயோக்கிய பசங்களை பற்றியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருப்பா. ஆமாம், ஒன்றிய குலம் என்னமோ ஏப்பா அப்பா காலத்திலேயே எவ்வளோ பெரிய கொடூரமானவர்களா, பாவம் கொடூரலா இந்த தமிழன், அட கேவலமான தமிழன், அட புறம்போக்கு எச்சை காட்டி கொடுக்குற நாய் எட்டப்பன். ஆமாம், எட்டப்பன் அந்த அந்த பேர் வீரபாண்டியனை காட்டி கொடுப்பேன். தமிழன் தாண்டா தமிழனுக்கு துரோகி. ஏழை மக்கள், நான் அவ்வளோ பேசுகிறேன்னா நான் முதலாளி அப்படி தான் பேசுவேன். நான் மட்டும் இல்லை முதலாளி, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறான். 8 கோடி பேரும் முதலாளி தான். ஆமாம் ஆமாம், ரத்தம், வியர்வை, கண்ணீர், வேதனை, துன்பம், ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் போனதுக்கு கூட அரசியல்வாதிகள் தான் காரணம். யார்? எங்கள் வேலைக்காரனுங்க யார்? முதலமைச்சர் ஆகட்டும், அவர் கீழே இருக்கிறவர் ஆகட்டும், அவர் கீழே இருக்கிற அந்த அரசாங்க அதிகாரிகளாகட்டும், வக்கீல் ஆகட்டும், அப்புறம் யார் அந்த நீதிபதி அவன் இவன் எவனாக இருந்தாலும் எங்களின் பணம், எங்களின் ரத்தம், எங்களின் வியர்வை, எங்கள் பணத்தை வாங்கி 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 துண்ணுட்டு முதலாளியாகிய எங்களை குடும்பக்கார பசங்களை. சரி, என்னடா வாழ்த்திட்டு இப்படிலாம் திட்டுறானேன்னு நினைக்காதீங்க. என்னடா ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசின்னு இருக்கிறானே அவன். நான் ஒரு படம் பார்த்தேன் நேற்று, ஒரு படம். அந்த படம் பேர் வந்து டிராகன். இட்ஸ் a குட் மூவி. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏகப்பட்ட மெசேஜஸ் அந்த படத்தில். மோஸ்ட்லி எனக்கு சினிமா படம் பிடிக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் விட நான் ஒரு சினிமாக்காரன். 18 வருடம் நான் சினிமாவில் இருந்தவன். எனக்கு சினிமா பிடிக்கலன்னு நான் வெளியில் வந்தேன். எவனும் போக சொல்லி வெளியில் அனுப்பலை. எல்லாரும் கூடயே வேலை செஞ்சுருக்கேன். ரஜினிகாந்த், கமலஹாசன், அவர், சரத்குமார், இந்த கீர்த்தி, அப்புறம் இந்த பிரசாந்த், அவங்க அப்பா தியாகராஜன், ஜெய்சங்கர், எல்லார் கூடயும் வேலை பார்த்துருக்கேன். மீன்ஸ் நான் வந்து ஹீரோவாக இருந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ராம்ப்ட் சொல்லிக் கொடுப்பேன், நடிப்பு சொல்லிக் கொடுப்பேன், டான்ஸு சொல்லிக் கொடுப்பேன், என்னென்னமாவோ இருந்திருக்கேன். ஆஃபீஸ் பாயாக இருந்திருக்கேன். ஐ நோ வெரி வெல். சினிமா பற்றி எனக்கு அவங்கள விட எனக்கு ரொம்ப நிறையா தெரியும். அதே மாதிரி தான் எம்ஜிஆர் குடும்பத்தை விட கருணாநிதி குடும்பத்தை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏகப்பட்ட விஷயங்களை நான் படித்து தெரிந்து அறிந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு 62 வயசு ஆகுது. நான் நேரடியாக பார்த்த விஷயங்களும் அதிகம், புத்தகங்கள் மூலியமாக படித்த விஷயங்களும் அதிகம், கேள்விப்பட்ட விஷயமும் அதிகம். நான் எம்ஜிஆர் கூடவே எம்ஜிஆர் வந்து 3 தடவை நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை கிட்ட ஜஸ்ட் ஒரு 10 ஃபீட்டு தான், ஒரு 10 அடி தான் இருக்கும். அவ்வளோ கிட்ட பார்த்துருக்கேன். அவங்க அந்த 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 பாதுகாப்பு பைலட்ஸ்லாம் இருப்பாங்க. நடிகர் விஜயகுமாருக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் ஒன்று லேக் ஏரியாவில் இருந்தது. அது லேக் ஏரியா மீன்ஸ் வாட்டது, அது பேர் என்னதுப்பா, அவர் திறந்து வச்சார், கருணாநிதி திறந்து வச்சார் இவருக்கு, நம்ம திருவள்ளுவருக்கு. அந்த பேர் என்னது, வள்ளுவர் கோட்டம்ல
இங்கே நுங்கம்பாக்கத்தில் பக்கத்தில் லேக் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அங்கே குட் லக் தியேட்டர்னு ஒரு தியேட்டர், இட்ஸ் அ ரெக்கார்டிங் தியேட்டர். இந்த எம்ஜிஆர் தான் வந்து சொர்ந்து வைக்கிறதுக்கு வந்தார். நான் அப்போது வந்து விஜயகுமாரோடைய அண்ணன் பையன், அந்த தம்பி பேர் வந்து ராஜா. அந்த தம்பிக்கு வந்து வீட்டில் போய் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். வீட்டில் போய்ட்டு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன், போயிடுவேன். ஸோ எனக்கு அங்கே எம்ஜிஆர் வருவார் போவார் எதுவுமே தெரியாது. ஈவன் தோ ராஜாவுக்கு கூட தெரியாது விஜயகுமாரோடைய அண்ணன் பையன் ராஜா. ஏன்னா மேலே மாடியில், மொட்டை மாடியில், 3வது மாடி, அது 4வது மாடி என்னமோ சம்திங், அங்கே மேலே சொல்லி கொடுப்பேன். சொல்லிக்கிட்டு எத்தாச்சியாக நாங்கள் அப்படி இறங்கி அப்படி கீழே வந்தால் ஒரே ஆர்ப்பரிப்பு, ஒரே பரபரப்பு. என்னன்னு பார்த்தா தலைவர் வராரு, உள்ளே வராரு, செம்ம வா. ஆனால் அந்த லிஃப்ட்டு பக்கத்தில் அப்படி பயங்கர பாதுகாப்பு, அது என்னென்ன அப்படியே எல்லோரும் அப்படி ஜஸ்ட் இந்த லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்ட்டு ஓரமாக அப்படி போய் அப்படியே செவுத்தாக வந்து ஒட்டிக்கிட்டேன். அப்படியே ஜஸ்ட் ரொம்ப க்ளோஸில் அப்படியே அவர் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை அந்த விஜய் வாகினி அப்புறம் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து போயிருக்கிறாரு, ரோட்டில் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எனக்கு ஏறக்குரிய இந்த கட்சிக்காரங்க, தொண்டங்க, கிண்டங்க, அவன் இவன் பற்றிய ஹிஸ்ட்ரிஸ் ஏகப்பட்டது தெரியும். வித் ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட. ஸோ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து அவருடைய பிறந்த நாள், அற்புதமான ஒரு நாள். எதுக்காக இந்த டிராகன் படத்தை நான் எடுத்தேன்னா, அந்த டிராகன் படத்தில் வந்து ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எடுத்த உடனே இந்த காலேஜில் படித்த பையன், இவன் எவ்வளோ கேவலமான பையன், இவனை மாதிரி ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இருந்துடாதீங்க. எப்படி பியூட்டிஃபுல் பிக்சர், நைஸ் பிக்சர். இந்த மாதிரி சினிமா படங்களை எடுக்க வேண்டாம். நம்ம ரஜினிகாந்தை வச்சுக்கின்னு, அந்த கமலஹாசனை வச்சுக்கின்னு டமா டுமால்னு குடிக்கிறது போகிறது எல்லாம் படமே அது. அது விக்ரமன் ஒரு படம் என்னமோ அந்த போதைப் பொருள், அது ஊருக்கே தெரியும், குட்டி பாப்பாவுக்கு தெரியும். நீன்னு அதை மாதிரி சினிமா படம் எடுத்து காட்டுற. ஒரு சினிமா படம் என்பது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய சினிமா படங்கள் கடைசியில் அந்த வில்லனை திருத்தி, அந்த படத்தில் இருக்கிற வில்லனை திருத்தி அவனுக்கு புத்திமதி சொல்லி அவன் அதுக்கப்புறம் திருந்தி வாழ்வான். அப்படி தான் எல்லா படங்களும் இருக்கும். மோஸ்ட்லி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய படங்கள் எல்லாமே வந்து ஆமாம் எப்படி இருக்கும்னாக்கா அறிவுத்தனமான சிந்திக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து இந்த நரகமான வாழ்க்கையை வந்து எப்படி சொர்க்கமாக மாற்றிக்கொள்வது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய படங்கள். எல்லா பாடல்கள் ஆகட்டும், தத்துவ பாடல்கள் ஆகட்டும், கொள்கை பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு சினிமா படம் வேண்டாம் அப்படி இருக்க வேண்டும். ஆமாம், இதில் இருக்கக்கூடிய சினிமா படங்கள் அந்த பசங்களெல்லாம் குவித்து கொண்டு இருக்கிறது. பட் எனிவே நான் வந்துடுறேன் இப்போ அந்த படத்தில் அந்த டிராகன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அந்த ஹீரோ இது வரைக்கும் ஒரு 3 படம் நடிச்சிருக்கிறார் போல் இருக்குது. வெரி குட், ஃபைன் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அவர் பார்த்தா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தவன் அந்த கேரக்டரில் ஏதோ ஒன்று அவனாக இருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த தம்பிகிட்ட அந்த கேரக்டரில் வந்து நிறைய விஷயங்கள் நானுமா இருந்திருக்குறேன். ஆமாம், அந்த தண்ணி அடித்தது, சிகரெட் அப்படி ஸ்டைலாக அப்படி அத்திக் போடுறது, அது மாதிரி நிறையா பெண்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி இருக்கிறது, இப்படி ஊதாரியாக இருப்பது, அப்புறம் படிக்காமல் இருப்பது, பொழையாமல் படிப்பு இந்த மாதிரி தூக்கி போடுவது, அந்த மாதிரி. அப்புறம் ஃப்ராடு பண்ணி தென் ஆஃப்டர்வர்ஸ் எப்படியாவது வந்து அந்த காதலி தன்னை படா நீ எதுக்குமே லாகி இல்லை, நான் 1,20,000 சம்பளத்தில் நான் வந்து ஒருத்தனை கல்யாணம் கட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஏதோ அந்த மாதிரி விஷயம் தான். சரி, 1,21,000 அப்படின்றது மாதிரி ஒரு டார்கெட்டுன்ற மாதிரி இந்த ஃபேக் ஐடி, ஃபேக் சர்டிஃபிகேட், ஃபேக் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க, நிறையா இருக்காங்க, ஏகப்பட்டவங்க. இன்றைக்கி தெருவுக்கு 100 பேர் இருக்கான். இந்த ஃபேக் ஐடி தயார் பண்ணி கொடுக்குறவன், ஃபேக்கு சர்டிஃபிகேட் தயார் பண்ணி கொடுக்குறவன், ஃபேக்கு பர்த் சர்டிஃபிகேட் தயார் பண்ணி கொடுக்குறவன், ஃபேக்கு பாஸ்போர்ட்டு தயார் பண்ணி கொடுக்குறவன், அப்படி ஃபேக் எல்லாமே ஃபேக். அப்பா அம்மா கூட ஃபேக்காக வேணுமா எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுக்கு தான் இவர் வந்து தலைவராக இருக்கிறார். இவர் ஒன்றும் பெரிய அற்புதமான மக்களுக்கு ஒன்றும் தலைவராக இருக்க வேண்டியதில்லை. திருட்டு பசங்களுக்கு தலைவர், அவ்வளோதான். திருடர்களையும் தலைவர், அதுதான் ஏற்கனவே சொல்லுவாங்களா திருட்டு திமுக அப்படி சொல்லிட்டு. ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த படத்தை வந்து அவர் முக ஸ்டாலின் போய் பார்க்கணும்.
ஸோ ஒரு உதாரணமாக அந்த வச்சு அப்போ இவரை உதாரணமாக காட்டணும். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கக்கூடாது. யாரை இந்த ஸ்டாலின் ஃபோட்டோவை எல்லா இடத்துலையும் வச்சு இப்படி ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வந்து கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு கேரக்டர் எது என்றால் இதுதான் அப்படின்னு சொல்லி இவர் ஃபோட்டோவை வந்து அங்கங்கே வச்சு பிரச்சாரங்கள் பண்ண வேண்டும், போதனைகள் செய்ய வேண்டும், அந்த குடும்பத்தை பற்றி பேச வேண்டும். ஆமாம், இந்த தமிழ்நாடு மொத்தம் பஞ்சமி நிலம், அந்த நிலம், இந்த நிலம், லட்சக்கணக்கான பணம், கோடி 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 கோடிக்கணக்கான பணம், ஏழை மக்கள் பணம், ரத்தம் கத்தம், அது இது சித்தம் கொள்கை கிள்கை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு கொத்தடிமையாக வைத்து கொண்டிருக்கிற, அதுவும் படிக்கவே கூடாது. ஏற்கனவே அவனுக்கு தமிழ் தெரியாது, படிக்க தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது. அப்படி பாடுவானுங்களே. நீ தமிழை மட்டும் வச்சு நாக்கு வச்சுன்னுடா, இதுக்கு மேலே நீலாம் படித்தேன்னா நீலாம் அறிவாளி ஆகிடுவேன். நீ அறிவாளி ஆகிட்டா நாங்கள் எங்கடா போகுது? நீ அறிவாளி ஆகிட்டா நாங்கள் எங்கடா போகுது? ஏடா நீ முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தாண்டா நாங்கள் ஆற்றுலேருந்து மண்ணல்ல முடியும். நீ முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தாண்டா நாங்கள் தங்கத்தை வெட்டி எடுத்து திட்ட முடியும். நீ முட்டாளாக இருக்கிற ஒரு ஆளெல்லாம் நான் தினம் மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் 2.5 கிலோ 3.5 கிலோ 5.5 கிலோ கஞ்சா எல்லாத்தையும் நாங்கள் காசாக்கி துண்ண முடியும். தங்கத்தெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியும் என்ற கேவலமான கொள்கை உள்ளவர்கள் இந்த நாடு அழிய போகிறதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லி அந்த ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ணணும்? பேசணும். ஒரு புறா எல்லா மக்களுக்கும் சொல்லணும். பெக்கிற குழந்தை கர்ப்பப்பையில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பவர்த்தி வந்து குழந்தை பக்க போகிறான்னு வச்சுக்க, அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவை இந்த பாரா உன் பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட காட்டுறதை விட முதல் ஃபோட்டோ இவர் ஃபோட்டோ அந்த குழந்தைகிட்ட காட்டணும். ஏம்மா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை உன் வாழ்க்கையில் நீ எப்பவுமே பார்க்காத. ஆமாம், எப்பவுமே பார்த்துடாத. ஏன்னா இது அடிமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ, அக்கிரமங்களை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தின் தலைவர் ஆகிய இவர் பெயர் மு.க.ஸ்டாலின், முத்துவேல் என்னமோ பாண்டியன் அப்படி என்னமோ. ஆமாம், இவர் ஒரு பிறப்பு சரித்திரம். அவங்க அப்பா என்கின்ற மிக மோசமான ஒரு குடும்பத்தை சார்ந்த இவர் முகத்தை பார்த்து விடாதீர்கள் என்று விளம்பரப்படுத்த வேண்டும், பேச வேண்டும், அறிவுறுத்த வேண்டும். கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு கேரக்டர், இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் கடைசியில் ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து, ஆமாம் இவர் வந்து அந்த வாட் இஸ் இட் அரியர்ஸ் இருக்கும், 48 அரியர்ஸோ என்னமோ, அதில் ஒரு 47 அரியர்ஸ் வந்து அப்படி இப்படி சொல்லி அந்த ப்ரொஃபஸருக்கு சொல்லி எப்படியோ என்னமோ சரி சாமையாக அவர் 47 அரியர்ஸை வந்து அவர் பண்ணிடுறாரு. கடைசியில் அந்த 48வது அரியர்ஸை வந்து அது என்னன்னா அவர் தூங்கலை, அது படிக்கிறார். அப்படியே வந்து அந்த பரீட்சை எழுதும்போது அவரை மருந்து அவருக்கு எதுவும் நோய் இருக்குது. அதில் வந்து என்ன ஆயிடுறாரு அவர், அதை எழுத முடியாமல் போயிட்டு மறுபடியும் அந்த ஃபேக் கம்பெனியை வந்து நாடுறார். அந்த ஃபேக் கம்பெனி, ஏதோ ஒரு ஃபேக் கம்பெனி, எப்படி அவருக்கு அந்த சர்டிஃபிகேட் 10 லட்ச ரூபா வாங்கின போலீஸ் சர்டிஃபிகேட்டு, யூஎஸில் வேலை, 3.5 லட்ச ரூபா சம்பளம், கார் பங்களோ ஆடி கார் அப்படி இப்படிலாம் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டு கடைசியில் ஒரு கல்யாணம், அது கூட அந்த பொண்ணு கூட ஒரு பெரிய பணக்கார குடும்பம். ஸோ அப்படி வந்து இருக்கும்பொழுது லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து அந்த அவர் கூடவே ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட், அங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டதா அவனுக்கு அவன் கனவு கூகுளில் வேலை செய்யணுன்னு. ஸோ அவன் வந்து ஃபெயில் ஆகிடுறான்னா ஏதோ சம்திங் பேப்பர் மாற்றப்பட்டு விட்டது. அதில் வந்து இவர் போகிறாரு. அப்போ அந்த பையன் அழுகுறான். நிறையா எனக்கு சொல்ல தெரியல. அந்த பையன் அழுகுறான். அப்போ வந்து அந்த பையன் ஏன்டா இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க இல்லை, இந்த மாதிரி என் சர்டிஃபிகேட்டு இதுதான் அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் இந்த ஆள் பரீட்சை எழுதினார்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, கையெழுத்தெல்லாம் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த ஆள் அப்படியே ஃபீலிங் ஆகிடுறான். யார்? இந்த ஹீரோ. மை காட், ஒருவனுடைய வாழ்வை பறித்து தான் நான் வாழ வேண்டுமா? அவன் சொல்கிறான், ஒரு சாவு போயிட்டல. அப்போ ஒருவன் உன்னுடைய அந்த உண்மையான அந்த கஷ்டம், அந்த உண்மையான உழைப்பு, அந்த 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 வாட் அந்த ஆசை, அதெல்லாம் வந்து யாரால்? என்னால் நிராகரிக்கப்பட்டு விட்டதா சொல்லிட்டு அவன் மாறிடுறான். ஸோ வந்து ஒத்துக்கிறான் எல்லாத்தையும். நான் அந்த பொண்ணுக்கிட்ட, அப்புறம் அவங்க மாமனார், அப்புறம் அவங்க அப்பா எல்லார்கிட்டையுமே நான் தான் அந்த எல்லாம் தப்பு பண்ணேன், நான் ஃபேக்கில் தான் வந்து நான் வந்து பாஸ் பண்ணேன், நான் ஃபேக்காக தான் நான் வந்து யூஎஸ் அந்த இதில் வந்து நான் ஒர்க் பண்ணேன், இப்படி எல்லாம் நான் ஃபேக் தி சேம் டைம். இன்னொருத்தவனுடைய இறப்பில் நான் நினச்சேன் அவர் நினச்சி தான் அப்படியே அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அந்த லக்ஸுரி லைஃப்பை.
பட் அந்த கிளைமேக்ஸில் அந்த நான் நினைத்திருந்தால் நான் அப்படியே அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்வு வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே காணாமல் போய்ட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து இந்த இந்த வாட் இஸ் இந்த டெலிவரிலாம் பண்ணுவாங்க, சும்மாவா என்னமோ சொல்லுவாங்க இப்போ அதை வாட் இஸ் இட் ஸ்விக்கியா அந்த மாதிரி அந்த சாப்பாடு மேட்ரு வரப்போ அவர் கேஎஸ் வராரு. கேஎஸ் இல்லை, அவர் பேர் இந்த மிஸ்கினா வருவார். அப்போ கேட்குறாரு, ஏய் என்னடா வாட் இஸ் இஸ் ஆல் நான்சென்ஸ் அப்படின்னா. இல்லை, அப்போ அவர் சொல்கிறாரு, ஐ ஆம் ஹாப்பி. ஏன்னா அந்த பழைய முந்தைய ஹீரோயின் வந்து ஒரு சூழ்நிலையில் சொல்வாள், என்ன சொல்வான்னா, அந்த பையன் பேர் இன்மோசம் அந்த பிக்சரில். அப்போ அவன் சொல்லுவாள் ஒன்று, நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், நான் வந்து உன்னை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நான் பிரேக்கப் பண்ணியிருக்கக்கூடாது, நான் உன்னை தூக்கி போட்டிருக்கக்கூடாது. ஆமாம், நான் வந்து இத்தனைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப சிறப்பானவர் தான், ஃபஸ்ட் கிளாஸ் தான். பட் ஆனாலும் நான் உன்னை வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிட்டு தான், உன்னை நான் வந்து தூக்கி போட்டுட்டு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பிகாஸ் அவள் வந்து அந்த அரியர்ஸ் எழுத வரும்பொழுது அவள் வந்து டீச்சராக ப்ரொஃபஸராக அங்கே வரா. ஸோ அப்போ அவள் சொல்கிறா, அவனை பார்த்து அவன் அவாய்ட் பண்ணுறான், அவன் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான், அவளை சந்திக்கக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன், உன்னை நான் ரொம்ப ரொம்ப உன்னை அந்த அந்த என்னால் தாங்க முடியல. அதை வந்து அவன் அதை கேட்கலாம் மறுக்கிறான். அதை அவள் சொல்லிட்டு நவ் ஆம் ஃப்ரீ, நவ் ஆம் ரிலாக்ஸ்டு, இப்போ எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லை, இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் ஆஃப்டர்வர்ஸ் அவள் தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். அந்த 48 ஹரியர்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து கீச்சிங் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து செம அற்புதமான ஒரு படம். எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்கணும். எதுக்கு இந்த படத்தை நான் பார்க்கணுன்னு சொன்னாங்க, எப்பேற்பட்ட ஒரு கெட்ட கேரக்டரு, ஒரு மட்டமான கேரக்டரு, கடைசியில் ஒருத்தனுடைய வேலை தன்னால் பறிப்போனதே, இந்த மாதிரி ஃபேக் வேலை பண்ணதுனால சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப சிறப்பாக வர்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் ஸ்டாலின் அவர்களை போய் இந்த படத்தை நான் வந்து பார்க்க சொல்கிறேன். எல்லாம் கெட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையா, என்னையா இதெல்லாம் ஒரு ஏழை மக்கள், அவங்க தான் நம்மளுடைய முதலாளி, 8 கோடி பேர் இருக்கிறான், 8 கோடி பேர் நம்ம முதலாளி. அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய பணம், அவங்களுடைய வரி பணம், அவங்கள போய் நம்ம ஏமாத்துறோம். அவங்களுக்கு போய் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்காக எதையோ சேர்த்து வைக்கிறோம். இதெல்லாம் பாவம். இது கண்டிப்பாக சுனாமின்னு வந்து மொத்தமாக கோபாலபுரத்தை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? கடற்கரை ஓரத்தில் வேறு இருக்கிறீங்க, சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கூட இன்னும் ஒரு 3 நாளைக்கு அந்த பக்கம்லாம் பயங்கரமான மழை பெய்யுன்னு போட்டு வச்சுருக்காங்க, அந்த மதுரை பக்கம் அந்த பக்கம்லாம். எல்லாம் அடிக்கடி சொல்லுவானுங்க, வானிலை தகவல் அப்படி சொல்லும், போகும் வரும் எதுவோ. பட் இயற்கை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் எதுக்காக ஒரு நல்ல நாள், நீங்கள் உங்களுக்கு பிறந்த நாள் இது, அதை அன்றைக்கி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால், இப்போ இல்லை, நான் ஒரு 9 வருஷமாக ஆமாம் யூடியூபர், அப்புறம் ஃபேஸ்புக்கு, அது நோட்டுக்கு எல்லாத்துலேயும் கருமம். முன்னெல்லாம் பழப்பாக இருப்பேன். அப்புறம் தான் எனக்கு புத்தி, கொரோனாவுக்கு அப்புறம் தான் எனக்கே புத்தி வந்தது. அதுக்கு முன்னால் நானும் எல்லோரும் போலவும் லூசு பயலாகவும் காசு சம்பாதிக்கணுன்றதுல கவனமாகவும் தான் இருந்தேன். கொரோனா எனக்கு ஏகப்பட்ட 6 மாதம் படுத்த இடத்துலேயே படுத்து கிடந்ததுனால எனக்கு ஏகப்பட்ட அறிவு சிந்தனைகள், புத்தி எல்லாமே காட்சிகளாக தெரிந்தது. கனவு மயிர் மண்ணாங்கட்டி படிப்புன்னு நிறைய விஷயங்கள். இதையெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய பர்த்டே வந்து ஜனவரி 3, நல்லா பார்க்கணும், ஜனவரி 3, அதாவது தேதி வந்து 3, மாதம் வந்து 1, 1963. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஜான் பாஸ்கோ 3163ன்னு நான் போட்டிருப்பேன், எனக்கு பின்னால் அது இருக்கும். இது என்ன ஆயிடுச்சு, நான் ஃபேஸ்புக்கில் தப்பாக பதிவாயிடுச்சு. அப்படியே அதை உல்ட்டா பண்ணி பாருங்களேன். 63 விட்டுருங்க. இந்த 1 வந்து முன்னால் வந்துடுச்சு, 3 வந்து அங்காண்ட போயிடுச்சு. அதாவது எப்படி, 1ஆம் தேதி பிறந்ததாகவும் 3ஆம் மாதமாகவும், அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு தவறாக பதிவாயிருச்சு. எதில், ஃபேஸ்புக்கில். அப்போ வந்து பார்த்தா அந்த இன்னைக்கு இந்த தினத்தில், அதாவது மார்ச் 1 3ஆம் தேதியா, அப்போது
அது முன்னால் பார்த்தா எனக்கு பர்த்டே செய்தி வரும் இதில் ஃபேஸ்புக்கில், ஜான் பாஸ்கோ இன்றைக்கி உனக்கு பர்த்டே அப்படின்ட்டு. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். என்னடா இது, நம்ம பிறந்தது 3ஆம் தேதி 1ஆம் மாதம், ஆனால் இது 1ஆம் தேதி 3ஆம் மாதம். அது தவறுதலாக அங்கே வந்து போய் இது பதிவு ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அது ஒவ்வொரு வருடமும் எனக்கு அந்த பிறந்த நாள் அனுப்புவாங்க எங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து. ஆமாம், ஜான் பாஸ்கோ ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு. அதுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். அப்புறம் ரீசெண்ட்லி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் போய் அது உள்ளார போய் அந்த ப்ரொஃபைல் உள்ளார போய் அதை நான் மாற்றிட்டேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் வந்து என் பேருக்கு பின்னாடி வந்து 3163 அப்படின்றத சேர்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இருக்கும், டைட்டிலில் போட்டிருப்பேன் ஜான் பாஸ்கோ 3163. ஏன்னா இதுக்காகவே, என்ன இது இவர் பிறந்த நாளை போய் நம்ம பிறந்த நாளுன்றானுங்களேன்னு சொல்லி ஒரு காண்டு எனக்கு கோவம். அப்படி அவர் பிறந்த நாளை கூட நான் பிறந்த நாள் அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா ஏன் தொழிலாளிப்பா, என் தொழிலாளி நான் தானே முதலாளி. என் பணத்தை, என் வரி பணத்தை, என் காசை, என் சன்பத்தை, என் வேதனையை, என் ரத்த கண்ணீரெல்லாம் வாங்கி நீ துண்டு ஜாலியாக இருக்கிறேன்னா நான் எப்படி வந்து உன்னை வந்து நான் வாழ்த்துவேன்? அப்படி இருந்தாலும் நான் வாழ்த்துகிறேன். தயவு செஞ்சு ஸ்டாலின் ப்ளீஸ் போயிட்டு அந்த படம் சொன்னோம் பார்த்தீங்களா, ட்ராகன், அந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள். பார்க்குறதோடு இல்லை, கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ திருந்துவான். அந்த மாதிரி திருந்திடுங்க. தமிழ்நாடு உண்மையாலுமே உங்களை போற்றும், வணங்கும், வாழ்த்தும். இருந்தாலும் எனிவே ஹாப்பி 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 மெனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வாழ்த்துக்கள், நன்றாக இருங்கள். மக்கள் உங்கள் மக்கள், ஆனால் நீங்கள் முதலாளி இல்லை, நாங்கள் தான் முதலாளி. அதை மறந்து விடாதீர்கள். முதலாளிக்கு துரோகம் செய்பவர் எவராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படுவார். இயற்கை சும்மா விடாது. ஏசுநாதரை சும்மா விட மாட்டார். நீங்கள் நானே சாமி கும்பிட மாட்டேன், எனக்கே சாமி பிடிக்காது. ஏசுநாதரோட சாமி கிடையாது. அவர் ஒரு மனிதர், ஒரு அற்புதமான மனிதர். நீங்களும் ஒரு மனிதர். உங்கள் முதலாளியாகிய மக்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களிடமிருந்து பிடுங்கியதை, ஆக்கிரமிப்பு செய்ததை, அள்ளிக்கிட்டதை அவங்கக்கிட்டே கொடுத்துடுங்க. சாவும் பொழுதாவது நிம்மதியாக சாவுங்க. ஏன்னா இப்போல்லாம் சுடுகாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடமே சுடுகாடு தான். நல்லா சுடுகாட்டுக்கு ஒரு 4 பேர் தேவைப்படுவாங்க தூக்கிட்டு போகிறதுக்கு. இப்போல்லாம் தேவையில்லை, உட்காந்த இடமே சுடுகாடு தான். அப்படி தான் ஆயிடுச்சு காலம். எல்லாமே மோசமாக போயிடுச்சு. என்னைக்கு எந்த பெரிய பெரிய வான உயர பில்டிங்கெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருக்குது, பெரிய பெரிய என்னென்னமோ இருக்குது. பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு 2000 வருஷத்துக்கு யாருமே இந்த உலகத்தை ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு பயங்கரமாக டெக்னாலஜி தான். சாட் ஜிபிடி தான், டீப்சீக்கு தான், எல்லாமே சிக்கு நோய். எவ்ரிதிங் இஸ் டிசீசஸ், வைரஸஸ், மோசமான வைரஸ்கள் நம்ம பக்கத்தில் இருக்குது. அதனால் சுடுகாடை தேடி நாம் போக வேண்டாம், அது நம் அருகிலேயே இருக்குது. தயவு செஞ்சு வாழும் கொஞ்சம் நாட்கள் தான். உங்களுக்கு வயசாகிடுச்சு, எப்படி இருந்தாலும் செத்துருவீங்க. கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு சாவுங்களேன். அந்த பசங்க இருக்கிறானுங்க பாருங்கள், உங்கள் தொண்டர்கள், அதிமுகவில், திமுகவில், அந்த சசிகலா, அப்புறம் இந்த பன்னீர்செல்வம், அப்புறம் இந்த எடப்பாடி, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுங்க. இளைஞர்கள் வரட்டும். இளைஞர்கள், வாலிப பெண்கள், அவர்களுடைய உலகம் இது. உங்களுதோ என்னதோ கிடையாது, புரியுதுங்களா? வேணா உங்கள் பையன் அவர் உதயநிதி கூட வந்துட்டு போட்டோம். ஏன்னா பிகாஸ் அவங்க குழந்தைங்களாம் வாழ வேண்டியவர்கள். இங்கே இது குழந்தைங்க வாழுவதற்காக இருக்கிற ஒரு உலகம். ஆமாம், அந்த உலகத்தை பறிச்சுட்டு, அவங்க இன்பத்தை பறிச்சுட்டு அவங்கள துன்பத்தில் தள்ளி விடுறது அவ்வளோ நல்லது இல்லை. அது ஜீசஸாக இருந்தாலும் பிடிக்காது, நபிகள் நாயகமாக இருந்தாலும் பிடிக்காது, ஏன் பஞ்சபூதங்களுக்கும் பிடிக்காது, ஏன் அந்த பிரபஞ்சத்துக்கும் பிடிக்காது. ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், அந்த டிராகன் படம் அது போய் கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, எல்லாரையும் போய் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போய் சினிமா படம் பார்த்தேன். இட்ஸ் வண்டர்ஃபுல், நைஸ். அந்த படம் டைரக்டர் பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த பையன் படம் நான் பார்த்துருக்கேன், லவ் டுடேன்னு ஒரு படம். அந்த படம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. அந்த படம் நல்ல படம் தான். இந்த பையன் பேர் கூட இங்கே இருக்குது, நான் சரியாக வரல. பட் தட் இஸ் நாட் த மேட்டர். எனிவே, நல்லது எங்கே இருந்தாலும் அது நல்லது தான். தேங்க்யூ.